السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أعوذ بالله أن أكون من الجاهلين. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் விதியாக்கி இருக்கிற கடமையான ஜும்மாவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கே பங்கெடுத்திருக்கிறோம். நாம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது ஜும்மா உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் இரத்த உறவின் மூலமாக நமக்கு அல்லாஹ் ஏராளமான உறவுகளை ஏற்படுத்தி தந்திருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கென்றும் நண்பர்கள், சிநேகிதர்கள், நட்பு வட்டாரம் என்று ஒன்று இருக்கும். இந்த நட்பு வட்டாரத்தை நமக்கு இருக்கிற அந்த நண்பர்களை நாம் எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், நம்முடைய நட்பு வட்டாரத்தை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகான முறையிலே வழிகாட்டுகிறது. ஏனென்று சொன்னால், பொதுவாக இளமை பருவம் என்பது எங்கே தவறிழைக்க ஆரம்பிக்கிறது, எங்கே கெட ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நட்பு என்ற அந்த ஒரு வட்டத்திற்குள் போகும் பொழுதுதான் அவர்கள் கெட்டு சீரழியக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விடுகிறார்கள். நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமைந்து விடுகிறது. கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம், கெட்ட நட்பு சூழலை உருவாக்கி கொள்வார்களேயானால் அது அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து நாசமாக்கி விடுகிறது. அப்ப இந்த நட்பு சூழல் என்பது எல்லாரிடத்திலுமே இருக்கிறது. நட்பு என்றால் என்ன, நண்பர்கள் என்றால் யார், அந்த நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவான முறையிலே சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நட்பு என்றால், ஒரு நண்பன் என்றால் அவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், நமக்கு கிடைத்திருக்கிற நண்பர்கள் உண்மையிலேயே நல்ல நண்பர்கள் தானா என்பதை சில விஷயங்களை வைத்து நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள் அல்லது நமக்கு நல்ல நட்பு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம். நாம இன்றைக்கு அன்றாடம் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். பொருளாதார ரீதியாக, வியாபார ரீதியாக, நம்முடைய குடும்ப சூழல் வழியாக பல பிரச்சனைகளை இன்றைக்கு நாம சந்திக்கின்றோம். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் குறைந்தபட்சம் நமக்கு அது சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய,
அதற்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்காவது நம்முடைய நட்பு வட்டாரம் இருக்க வேண்டும், நம்முடைய நண்பர்கள் இருக்க வேண்டும். அதுக்காக வேண்டி நீங்க பெரிய டாக்டர்கிட்ட போய் பழகணும், பெரிய PhD படிச்சவன்கிட்ட தான் போய் பழகணும், டாக்டரேட் பண்ணி படிச்சிருக்கிறவன்கிட்ட தான் நீங்க போய் பழகணும்னு நான் சொல்ல வரல. குறைந்தபட்சம் நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, நீங்க நண்பர்களிடத்துல யாரை போய் பார்க்கலாம், எந்த மருத்துவமனையை போய் அணுகலாம், எந்த மருத்துவரை போய் நீங்க சந்திக்கலாம் என்று கேட்டீர்களே, ஆனால் அதற்கு அவருக்கு தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்காவது, அதற்கு அவர் பதில் சொல்லக்கூடிய அளவுக்காவது அவருக்கு விவரம் தெரிந்திருக்க வேண்டும், அவருக்கு அதை பற்றியான ஞானம் இருக்க வேண்டும். உங்க வீட்டுல ஒரு ஆளு நீங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், எந்த இடத்துல பள்ளிக்கூடம் சேர்க்கலாம், எந்த ஸ்கூல் நல்லா இருக்கும் என்று நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்கிறீர்கள் என்றால் அந்த ஆலோசனைக்கு அவர் பதில் சொல்லக்கூடிய அளவுக்காவது, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களை கொண்டு போய் வேற ஒரு விஷயத்துல தள்ளிடாம உங்களுடைய நலனை நாடி உங்களுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல தீர்வுகளை சொல்லக்கூடிய நண்பர்களாக நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமா, அப்படிப்பட்ட நட்பு வட்டாரத்தில் நாம் இருக்கின்றோமா என்பதை நாம சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியான ஒரு நட்பு வட்டாரம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் நாம் உண்மையிலே ஒரு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், நல்ல சூழலை நாம் உருவாக்கி இருக்கிறோம், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் என்று அர்த்தம். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது ரொம்ப முக்கியமானது. இஸ்லாத்தை கூட சில பேர் தப்பாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடாது, சம்பாதிக்கவே கூடாது, அப்படியெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் பொருள் திரட்டலாம், ஆனால் அந்த பொருள் திரட்டுவது என்பது நியாயமாக இருக்க வேண்டும். அது மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற அந்த ஹராம் ஹலாலை பேணி அந்த பொருளாதாரத்தை திரட்டி கொள்ள வேண்டும். இதை பேணிய வகையில் நீங்கள் எவ்வளவு பொருளாதாரத்தை வேண்டுமானாலும் நீங்கள் சேகரித்துக் கொள்ளலாம். அப்படி நம்ம பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் வர வேண்டும், நம்முடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்கான ஆலோசனைகளை சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். நம்முடைய நட்பு வட்டாரம் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய பொருளாதார சூழலை அறிந்து, நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ இந்த காரியத்தை செய்யலாம், இந்த தொழிலை நீ செய்யலாம் என்று நம்முடைய சூழலை, பொருளாதார சூழலை அறிந்து பொருளாதார ரீதியாக நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம ஒரு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காரியத்தையோ ஒரு செயலையோ நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா, இது நீ போற ரூட்டு சரியில்லை, உனக்கு இந்த வியாபாரம் செட் ஆகாது, இந்த தொழில் என்பது இந்த ஏரியாவுக்கு பொருந்தாது என்று நமக்கு அறிவுரை சொல்லி, நீ நிறைய பொருளாதாரத்தை போட்டு முதலீடு செஞ்சு ஆரம்பிக்கிற, ஆனா எனக்கு நம்ம அது சரியா படல என்று நமக்கு சின்ன அளவுக்கு ஒரு எச்சரிக்கை தரக்கூடிய வகையில், இந்த ஏரியாவுக்கு இந்த தொழில் பொருந்தாது என்று நம்ம எச்சரிக்கை, அதாவது பொருளாதாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தாவிட்டாலும் பொருளாதாரத்துல அதல பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிடாத அளவுக்காவது நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய நட்பு வட்டாரம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்ம எதுக்கெடுத்தாலும் சில பேர் பின்தங்கி போகக்கூடிய, எதுக்கெடுத்தாலும் பயந்து நடுங்கி போகக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வருந்தது என்று சொன்னால் அதுக்கு உடனே நம்ம பயந்து போய் நடுங்கி போய் நம்ம ரொம்ப கோழைத்தனமாக ஒரு சில காரியங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட்டுறோம். அப்படி கோழைத்தனம் வராத அளவுக்கு நியாயத்தின் பக்கமும் நீதியின் பக்கமும் சரியான ஒரு நல்ல வழிகாட்டுதலின் பக்கமும் நம்மோடு பக்கபலமாக நிற்கக்கூடிய ஒரு நட்பு வட்டாரத்தை நாம உருவாக்க வேண்டும். நம்முடைய நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கோழைத்தனத்தை போதித்து விடக்கூடாது. உனக்கு ஏண்டா தேவையில்லாத வேலை, உனக்கு எதுக்கு வம்பு, ஒரு ஊர்ல பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா உடனே போன போட்டு ஊர்ல ஏதோ பிரச்சனையா, கதவு கூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே ஏறி அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் நமக்கு தேவை கிடையாது. நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும், நீதியின் பக்கம் நிற்க வேண்டும், வீரத்திற்கும் நம்முடைய நியாயமான உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில் நம்முடைய நட்பு வட்டாரம் இருக்க வேண்டும். பயந்து நடுங்கி கோழைத்தனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோழைத்தனத்தை விட்டும் இறைவா என்னை பாதுகாப்பாயாக என்று இறைவனிடத்துல துவா செய்திருக்கிறார்கள். அப்ப கோழைத்தனத்தை நம்மளே ஒரு பிரச்சனை போய் சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஹவுஸ் ஓனர் இப்படி ஒரு பிரச்சனை பண்றான், அல்லது தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி லவன் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை இழுக்கிறான் அப்படின்னு போய் சொன்னா, அப்படியே வீடை காலி பண்ணிட்டு போயிரு, இல்லையா தெருவை விட்டு போயிரு, இல்ல ஏரியா விட்டு போயிரு அப்படின்னு வழிகாட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்குன்னு வீண் வம்புக்கு சண்டைக்கு போறக்கூடிய நட்பு வட்டாரம் தேவை கிடையாது. சும்மா வீண் வம்புக்கு போறது, அடிதடிக்கு போறது, தேவையில்லாத இடங்கள்ல மூக்க நுழைக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இந்த மாதிரியான நட்புகளை நான் சொல்ல வரவில்லை. ஒரு நியாயம் என்று இருக்குமையானால், ஒரு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இருக்குமையானால் அவன் பக்கம் நிற்கக்கூடிய,
அவன் சார்ந்து நிற்கக்கூடிய, நம்ம போய் சொன்னோம்னு சொன்னா அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம மாதிரி போயிட்டு இருப்பான் சில நண்பர்கள். நாம போய் ஒரு பிரச்சனையை சொன்னோம்னு சொன்னா, அப்படியா, கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உன் பக்கம் இருக்கிறேன், என்னன்னாலும் பார்த்துருவோம், என்ன பிரச்சனைனாலும் சந்திச்சிருவோம் என்று சொல்லக்கூடிய நட்பு தான் நமக்கு தேவை. அப்படியா, பாத்துக்கப்பா, உன் குடும்பம் இருக்குது, உன் வாசல் இருக்குது, உனக்கு புள்ள குட்டிலாம் இருக்குது, ஏதாவது செஞ்சு விட்டு போயிட போறாங்க, நீ அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிரு, ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிரு என்று நம்மை பயமுறுத்தக்கூடிய, நம்மை கோலத்தனத்துக்கு கொண்டு போய் தள்ளக்கூடிய அந்த மாதிரியான நட்பு வட்டாரம் நமக்கு தேவை கிடையாது. அப்ப நம்ம நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய நட்புகளாக நம்முடைய நட்புகள் இருக்கிறார்களா? நமக்கு ஒன்று என்று சொன்னால் நம்மோடு பக்கபலமாக நம் பக்கம் நிற்கக்கூடிய, நம் சார்ந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? இப்படி நம்முடைய நட்பு வட்டாரங்கள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இதையெல்லாம் விட நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்கு, பதவி இருக்குது, நம்ம நல்ல தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், எல்லாத்துலயுமே ஓரளவு மேம்பட்டமாக இருக்கிறோம். ஆனால் ஒரு குணத்தால் ரொம்ப மோசமானவராக இருக்கிறார், அவருடைய குணம் சரியில்லை, கேரக்டர் வாய்ஸா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஆளா இருக்கிறார். அதை அவர் சரி செய்யக்கூடியவராக, நம்மோடு பழகக்கூடியவர்கள் நம்முடைய குணத்தை சரி செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய குணத்தை செவ்வாய்ப்படுத்தக்கூடியவர்களாக, நீ போற ரூட்டு சரியில்லை, நீ தப்பான முடிவு எடுக்கிற, உன்கிட்ட இந்த மாதிரியான கெட்ட குணங்கள் இருக்கிறது என்று அவருடைய கெட்ட குணங்களை சொல்லி அவருக்கு நல்ல குணங்களை போதிக்கக்கூடிய, அவரை தீய வழியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய நட்பு வட்டாரமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். வார வாரம் வா, நம்மளும் கிளப்புக்கு போவோம், வார வாரம் நம்மளும் ஒரு பெக்கு போடுவோம், வார வாரம் நம்மளும் சினிமாவுக்கு போவோம், இது ஒரு நல்ல நட்பு கிடையாது. உங்களை நாசத்தின் பக்கம் கொண்டு போகிற, உங்களை அழிவின் பக்கம் கொண்டு போகிற ஒரு நட்பு நல்ல நட்பு கிடையாது. நண்பன் என்றால் உங்களுக்கு நல்லதை நாட வேண்டும். நட்பு என்று சொன்னால் உங்களுடைய அனைத்து விஷயங்களிலுமே அவன் நல்லதை சிறந்ததை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவன் தான் நட்பு. உங்களை சினிமாவில கொண்டு போய் தள்ளுறான், குடி போதையில கொண்டு போய் தள்ளுறான்னா அதுக்கு பேர் நட்பு கிடையாது. அப்ப நாம நட்பை எந்த வகையில இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கேரக்டரை, நம்முடைய குணங்களை, கெட்ட குணங்களை, தீய குணங்களை அல்லது தீயதின் பக்கம் போகக்கூடிய காரியங்களில் இருந்து நம்மை தடுத்து நிப்பாட்டக்கூடிய, நம்மை சரி செய்யக்கூடிய நட்பு வட்டாரமாக இருக்க வேண்டும். தொழாம இருக்கிறானா, நம்ம போய் சொன்னா நமக்கு அவனுக்குள்ள அந்த நட்பு போயிருமே, நமக்கு அவனுக்குள்ள உறவு கெட்டு போயிருமே, இதெல்லாம் பார்க்க கூடாது. நீ தொழுவுப்பா, ஏன்பா தொழாம இருக்கிற, நாளை மறுமையில் அல்லாட்ட பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம போய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்களும் நம்ம இடத்துல அதை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வட்டி வாங்குறான், அவன் வட்டி வாங்குறான், அடகு வைக்கிறான், என்ன பண்ணிட்டு போறான், நம்ம கூப்பிடுற நேரத்துக்கு வர்றானா, நம்மளோட சேர்ந்து அரட்டை அடிக்கிறானா, நம்மளோட சேர்ந்து பைக்கில் ஊர் சுத்துறானா, நம்மளோட இரவு நேரங்கள்ல பேசி கொண்டிருக்கிறானா, அவ்வளவுதான் நமக்கு போதும். அவன் வட்டி வாங்கினா என்ன, அவன் அடகு வச்சா என்ன, அவன் ஹராமான வியாபாரம் பண்ணா என்ன, அவன் தொழாமல் போனா என்ன, இந்த நட்பு வட்டாரம் தேவை கிடையாது. அவன் வட்டி வாங்கினான் என்று சொன்னால் சொல்லணும், இது அல்லாவுக்கு எதிரானது, அல்லாவிடத்துல போர் செய்யக்கூடியது, இது மோசமான ஒரு பாவம், இது நாளை மறுமையில் மிகப்பெரிய தண்டிக்கப்பட வேண்டியது. இந்த உலகத்துல எப்படி நான் உனக்கு நன்மையை நாடுறோனோ அதே மாதிரி மறுமையிலே நான் உன்னுடைய விஷயத்தில் நன்மையை நாடுறேன் என்று மறுமை சார்ந்தும் நம்முடைய நல்ல விஷயங்களை சார்ந்தும் நம்மிடத்துல உரையாடக்கூடிய, நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நட்பு வட்டாரம் தான் நமக்கு தேவை. அதை விட மிக முக்கியமானது, நம்மை அவ்வப்போது மறுமை சிந்தனை சம்பந்தமாக நம்மை நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். சில பேரோட பழகுவோம், அவன்கிட்ட போயிட்டோமாக்கும் நமக்கும் மறுமைக்கும் சம்பந்தமே இருக்காது, நமக்கும் அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்திற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. பள்ளியில இருக்கிற வரைக்கும் தொழுவோம், தஸ்பீஹ் பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், திக்ரு பண்ணுவோம், மார்க்கத்தை பத்தி பேசுவோம், வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம மார்க்க விஷயங்களை கடைபிடிப்போம். ஆனா நண்பர்களோடு கழித்து விட்டால் நாம பல பேருடைய அந்த நட்பு வட்டாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கத்திற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. நட்போடு இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் செய்யும், நட்பு வட்டாரத்தோடு பழகுற வரைக்கும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துகொள் என்ற ஒரு போக்கு இன்றைக்கு சமுதாயத்துல இருக்கிறது. இந்த மாதிரியான நட்பு வட்டாரம் இருக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் நம்மோடு அவர்கள் மறுமையை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பயணத்தை போய்கிட்டு இருக்கிறோமா, நம்முடைய நட்பு வட்டாரம் சொல்லணும், வாப்பா தொழுவணும், தொழுவுக்கு டைம் ஆயிடுச்சு என்று நம்முடைய நட்பு வட்டாரம் சொல்ல வேண்டும். இப்படி நாம நம்முடைய இந்த மாதிரி நண்பர்கள் நமக்கு அமைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு சிறந்த நட்பை நாம ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுதான் ஒரு சரியான ஒரு நட்பு, நமக்கு நல்ல நண்பர்கள் தான் கிடைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இதற்கு மாற்றமாக இருந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு அவர்கள் சரியான நட்பை நாம் ஏற்படுத்தவில்லை என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் இவ்வளவு விஷயங்களை நான் சொன்னேன், இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா?
அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக இது ஒட்டுமொத்த விஷயங்களையும் சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நீங்கள் யாரோடு நீங்கள் சேர வேண்டும், யாரோடு நீங்கள் பழக வேண்டும், யாரோடு உங்களுடைய நட்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். உண்மை பேசுபவர்களோடு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்லும் பொழுது உண்மை பேசுறாங்கல்ல, உண்மை பேசுறவங்கள்ட்ட மட்டும் இருங்க, அப்படி சேர்ந்துங்கன்னு சொல்லல. உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பழகுவதாக இருந்தால், சேர்ந்து கொள்வதாக இருந்தால் உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். உண்மையாளர்களா என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் அவர் உண்மையாளராக இருப்பார். மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் உண்மையாளராக இருப்பார். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் உண்மையாளராக இருப்பார். தன்னுடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் உண்மையாளராக இருப்பார். தன்னுடைய சக மனிதர்களுடைய விஷயங்களில் உண்மையாளராக இருப்பார். தன்னுடைய நண்பருடைய விஷயத்தில் உண்மையாளராக இருப்பார். கொடுக்கல் வாங்கலிலே உண்மையாளராக இருப்பார். வியாபாரத்திலே உண்மையாளராக இருப்பார். மற்ற அனைத்து விஷயங்களிலும் அவர் உண்மையாளராக இருப்பார். அப்ப அப்படிப்பட்ட உண்மையாளர்கள் தான் நமக்கு தேவை. வியாபாரத்தில் உண்மையாளராக இருக்கக்கூடியவர், குடும்ப விஷயத்தில் உண்மையாளராக இருக்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உண்மையாளராக இருக்கக்கூடியவர், தன்னுடைய உறவுகள் விஷயத்திலே உண்மையாளராக இருக்கக்கூடியவர், நண்பர்களிடத்தில் மற்ற மனிதர்களிடத்தில் பழகக்கூடிய நேரங்களில் உண்மையாளராக இருக்கக்கூடியவர், இவர்கள் தான் நமக்கு நட்பாக தேவை. இந்த நட்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இது இப்படியான தன்மைகள், இப்படியான குணநலங்கள் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் யாரோடு பழக வேண்டும், யாரோடு யாரை நீங்கள் நேசிக்க வேண்டும், யாரை நேசித்தால் உங்களுக்கு இந்த இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு நல்லது என்று சொல்லும் பொழுது, யார் இறைவனை நேசிக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் நேசியுங்கள், அவர்களோடு நீங்கள் பழகுங்கள், நீங்களும் நாளை மறுமையில் அவர்களோடு இருப்பீர்கள் என்று சொல்லி காட்டுறாங்க ரசூல்லா. ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் ரசூல்லாட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு மனிதர் ஒரு சமுதாயத்தை அல்லது சில மனிதர்களை ரொம்ப நேசிக்கிறார். அந்த நேசிக்கிற அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, செயல்களிலும் ரொம்ப சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வணக்க வழிபாடுகள், செயல் திட்டங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இவர் நேசிக்கிறாரு, இவர் அவங்க அளவுக்குலாம் கிடையாது. அவங்க அளவுக்கு தொழுகிறதோ, அவங்க அளவுக்கு நோன்பு வைக்கிறதோ, அவங்க அளவுக்கு இவங்க வந்து அவருடைய செயல்பாடுகளில் சிறந்தவராகவோ இவர் இல்லை. ஆனால் அப்படி சிறந்தவர்களை இவர் நேசிக்கிறார். இவருடைய நிலைமை என்னன்னு கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களோடு அவர் இருப்பார். நாளை மறுமையில இவர் யாரை நேசிக்கிறாரோ, ஏன்னா நேசிக்கிறதுனா சும்மா நேசிக்கிறது, அவரோட தான் பழகுவார், அவங்களோட தான் தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்வார், அவரோடு தான் தன்னுடைய நட்பை வைத்துக் கொள்வார். இப்படி நட்பை அவர்களோடு வைத்துக் கொள்கிற காரணத்தினால், அவர்களை விரும்புகிற காரணத்தினால் நாளை மறுமையில் இவர் அவர்களோடு தான் இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார்ல, ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே, மத்த ஸாஅ, மறுமை நாள் எப்பொழுது வரும், எப்ப மறுமை நாள் வரும் அப்படின்னு கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மா அஅத்தலஹா, மறுமை நாள் வரது இருக்கட்டும்பா, நீ அதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிற, என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய், என்ன தயாரிப்பு செய்திருக்கிறாய் என்று ரசூலா கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் பெருசாலாம் ஒன்றும் செய்யல, நான் ஒன்றும் பெருசா தொழுகல, பெருசா தான தர்மம் பண்ணல, பெருசா நோன்பு வைக்கல, என்கிட்ட பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க, ஆனால் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கின்றேன், அது என்னுடைய உள்ளத்துல முழுமையாக இருக்கிறது, என்னுடைய உள்ளம் முழுவதும் அதுதான் இருக்கிறது, அதுதான் வியாபித்து இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாய். நீ யாரை அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறாய், அல்லாஹ்வை நேசிக்கிறாய், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நீ இருப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது நமக்கு என்ன உணர்த்துகிறது? நாம் யாரை நேசிக்கிறோமோ அவங்களோட நாளை மறுமையில இருப்போம். நல்லவர்களை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நேசிப்பவர்களை நேசிக்க வேண்டும், மார்க்க தொடர்புள்ளவர்களை நேசிக்க வேண்டும், நல்ல நட்புள்ளவர்களை நாம நேசிக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. அநியாயக்காரனை நேசித்தால், அக்கிரமக்காரனை நேசித்தால், அசிங்கமானவனை நேசித்தால், குணத்தால் கெட்டவனை நேசித்தால், அவன் எப்படி நாளை மறுமையில் நரகத்தில் இருப்பானோ அது போன்று நாமும் நரகத்துல இருப்போம். அவன் எப்படி இந்த உலகத்துல கெட்டு சீரழிந்து போவானோ அது போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையும் கெட்டு சீரழிந்து போகும்.
அப்ப நல்லவர்களை நேசிக்க வேண்டும். நீ நேசிக்கும் பொழுது, தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்லவர்களை பார்த்து தேர்ந்தெடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து சொல்றான், நீங்க யாரோட பழகணும் தெரியுமா? யாரோடு நீங்கள் நட்பு வைக்க வேண்டும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும். அல்லாஹ் சொல்றான், நபியே, அல்லாஹ் தன்னுடைய இரட்சகனை, இறைவனை பில் கஷி பில் கதா வல் அஷி, காலையிலும் மாலையிலும் தன்னுடைய இறைவனை அழைத்து பிரார்த்திக்கிறார்களே, அவர்களோடு நீ உடைய பழக்கத்தை வைத்துக்கொள், அவர்களோடு உடைய நட்பை வைத்துக்கொள், அவர்களோடு நீ சேர்ந்து பழகு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரிடத்தில் பழக வேண்டும் என்று சொன்னால், யார் காலையிலும் மாலையிலும் இறைவனை அழைத்து பிரார்த்தித்து அல்லாஹ்வுடைய நினைவிலே மூழ்கி கிடக்கிறார்களோ அவர்களோடு நீ பழகு. அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தஅது ஐனாக்க, உன்னுடைய பார்வையை நீ திருப்பி விடாதே, அணுகும் இவர்களை விட்டு விட்டு, இந்த காலையை மாலையிலும் தொழுகிறாங்களே, காலையை மாலையிலும் இறைவனை பிரார்த்திக்கிறாங்களே, இவர்களை விட்டு விட்டு உன்னுடைய பார்வையை நீ திருப்பிக் கொள்ளாது. துரீது ஜியாத்தத் துன்யா ஜீனத்தல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறார்களே, நேசிக்கிறார்களே, அவர்களை நோக்கி நீ திரும்பி விடாதே. நீ பழகுவதா இருந்தா ஏழைன்னு பார்க்காத, பணக்காரன்னு பார்க்காத, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கான்னு பாரு, காலையில தொழுகிறானான்னு பாரு, காலையில இறைவனை பிரார்த்திக்கிறானான்னு பாரு, மாலையில தொழுகிறானா இறைவனத்துல பிரார்த்திக்கிறானான்னு பாரு, அவன் தான் உனக்கு தேவை, அவனோட நீ பழகு. நீ யாரு பக்கம் திருப்பாத. இவங்களை விட்டுட்டு உலகத்துக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான, சினிமா, பார்க்கு, குடி, போதை, இந்த உலகத்துல மூழ்கி கிடக்கிறான, உலக ஆசைகள்ல மூழ்கி கிடக்கிறான, அவன் பக்கம் நீ திருப்பிடாத, அவனோட நீ சேர்ந்துடாத. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீ நட்பை அவர்களோடு வைத்துக் கொள்ளாதே, இவர்களிடத்திலே வைத்துக்கொள். சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி உருவாக்கினார்கள் என்றால், எவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, எவர்கள் இறை கட்டளையை மதிக்கிறார்களோ அவர்களோடு தங்களுடைய நட்பை வைத்துக் கொண்டார்கள். குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது இருக்கிறாரே அவர் அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹு அஷித்தாவுல் அலல் குஃபார், அவரோடு இருப்பவர்கள், யாரோடு? நபிகள் நாயகத்தோடு இருப்பவர்கள், அந்த நபி தோழர்கள் அஷித்தாவு அலல் குஃபார், காபிர்களை, நிராகரிப்பாளர்களை கடுமையாக எதிர்க்கிறார்கள், கடுமையாக அவர்களிடத்தில் கடுமையோடு நடந்து கொள்கிறார்கள். ஒரு ருஹமாஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில், சஹாபாக்களுக்கு மத்தியில், மூமின்களுக்கு மத்தியில், முஸ்லிம்களுக்கு மத்தியில் நட்போடு இருந்து கொள்கிறார்கள், பாசத்தோடு இருந்து கொள்கிறார்கள். ஆனால் எந்த காபிர்கள் இறைவனை மறுப்பானோ, எவன் அல்லாஹ்வுடைய தூதரை மறுப்பானோ, எவன் இறை கட்டளையை காலிலே போட்டு மிதிப்பானோ, எவன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக எவன் நடப்பானோ, எவன் மார்க்க தொடர்பில்லாமல், மார்க்கத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பானோ, அவனிடத்தில் அவனை புறக்கணிப்பார்கள், அவனை கடுமையாக எதிர்ப்பார்கள், அவனிடத்துல கடுமை காட்டுவார்கள். அப்படியானால் இவங்க யார்கிட்ட பழகுவாங்கன்னா, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறாங்களோ அவங்ககிட்ட பழகுவாங்க. நம்ம இன்னைக்கு நீங்க நட்பு வட்டாரத்தெல்லாம் எடுத்து பாருங்க, அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தமே இருக்காது. அல்லாஹ் இஸ்லாத்துல கூட இருக்க மாட்டான். நண்பேண்டான்னு சொல்லிக்கிட்டு இஸ்லாத்துல இல்லாத ஒருத்தனுக்கு, அல்லாஹ்வை மறுக்கிற, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவனோடு இன்றைக்கு சேர்ந்து பழகுகிற, அவனோடு அவனுடைய கட்சிகளை சேர்ந்து பயணிக்கிற, அவனோடு போட்டோ எடுத்துக் கொள்கிற, அவனோட போஸ்டிலே தன்னுடைய படத்தை அமைத்துக் கொள்கிற காட்சிகளை இன்றைக்கு பார்க்கிறோம். சில முஸ்லிம்கள், அவர்கள் நண்பர்கள், உற்ற தோழர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அப்படியான நட்பு தேவை கிடையாது. எவன் அல்லாஹ்வை மறுக்கிறானோ, எவன் அல்லாஹ்வுடைய சட்டங்களை காலில் போட்டு மிதிக்கிறானோ அவனோட உனக்கு என்ன நட்பு என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் இப்படிதான் நட்பு வைத்திருந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்முடைய நட்பு வட்டாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இதுக்கு முன்னாடி நான் சொன்னேனே, அந்த மாதிரி நம்முடைய நட்பு வட்டாரம் இருக்கிறதா, நம்முடைய நண்பர்கள் இருக்கிறார்களா, நம்முடைய பழக்க வழக்கம் இருக்கிறதா? வெறுமனே சும்மா இரவு நேரங்கள்ல பேசிவிட்டு, நம்ம ஒண்ணு கூடி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு விட்டு கலைந்து போவது அல்ல நட்பு. நல்லதுகளில், கெட்டதுகளில், நன்மையான காரியங்களில், மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அனைத்து காரியங்களிலும் நம்மோடு பங்கேற்கக்கூடியவர்களாக, நம்மோடு நன்மை தீமைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய நட்பு வட்டாரம் இருக்கிறதா என்பதை கவனித்து அப்படிப்பட்ட நட்பு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும்
ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல் உரையை நிறைவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய இல்லாமல் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆஷுராவுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. சுஇல அன் சௌமி யௌமி ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோற்றால் அதற்கான நன்மை என்ன என்று ரசூலாட்ட கேட்கப்பட்டுச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஃபீரு சனத்தல் மாலியத்தை, அது சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது என்று ரசூலா சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஆஷுரா நோன்பு நமக்கு தரக்கூடிய நன்மை என்ன? நாளைக்கும் நாளை கழிச்சு நம்ம இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோக்கணும். இந்த நோன்பு நமக்கு என்ன பலனை தருகிறது என்று சொன்னால், கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவம், நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பெரும்பாவங்கள் கிடையாது, சின்ன சின்ன பாவங்கள் நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த சின்ன பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம். பெரும்பாவங்கள்லாம் நம்ம சமுதாயத்துல யாரும் செய்யறது கிடையாது. கொலை கொள்ளை இதெல்லாம் பெரும்பாவங்கள். அப்ப நாம அன்றாட வாழ்க்கையில சின்ன பொய் சொல்லியிருப்போம். இந்த மாதிரியான சின்ன சின்ன பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதனால அந்த அடிப்படையில இந்த நோன்பை நோன்பதற்கு அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். இந்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த நோன்பை நான் நோக்கிறேன் என்ற அந்த எண்ணமும் அந்த சிந்தனையும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம எதை செஞ்சாலும் அந்த எண்ணமும் எதிர்பார்ப்போடு செய்தால் நமக்கு அதற்கான கூலி கிடைக்கும். அதனால அந்த எதிர்பார்ப்போடு அந்த கூலியை நாம பெற வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை நோக்குமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.